ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ தந்தி பரஸ்ரோதியாத். ஓம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசும் சாந்தம் சிவம் அமிதம் அனித்ய ஓம் ஹரிம் ஆயித்ய ஆயுஷ சோமி மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சன்பீச்ச ராகுக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய அந்த அற்புதமான ஜோதிட கலை, அந்த ஞானத்தை, அந்த ஞானத்தில் உள்ள அத்தனை யோகங்களையும் உங்களுக்கு வழங்க இந்த பாலச்சித்தர் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் அதாவது புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 29/9/2025 முதல் 5/10/2025 வரை. 29/9/2025 முதல் 5/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். அதாவது பொதுவா குரு பகவான் மட்டுமே நல்ல பணம் பதவி தருவார், நல்ல செல்வத்தை தருவார் அப்படின்ற ஒரு பொதுவான, எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. குரு பகவான் மட்டுமே தனத்தையும் செல்வத்தையும் தருவதில்லை. மற்ற கிரகங்கள் கூட கோச்சாரத்தில் சில அற்புதமான இடத்தில் அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை சிறிது நாட்களில் ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும் பரிவர்த்தனை ஆனாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். குரு மட்டுமே பணம் பதவி செல்வத்தை கொடுப்பார் என்பது ஒரு புறம். அதை மட்டும் வைத்து பார்க்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய ஒரு வலிமை அந்த கோச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அது மிகப்பெரிய செல்வத்தையும் பதவியும் தொழில் வளத்தையும் முக்கிய யோகங்களையும் நல்ல திருமண யோகத்தையும் கொடுத்துவிடும். அப்படிப்பட்டதை ஒரு நுட்பமான முறையில் ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய, தற்போது இருக்கக்கூடிய கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் என்ன, இந்த வாரம் என்ன கிரக அமைப்புகள் ஏற்பட்ட, அதனால் என்னென்ன தொழில் செல்வங்கள், தொழில் வளங்கள் பெருகப் போகின்றது, செல்வங்கள் பெருகப் போகின்றது, நல்ல திருமண யோகங்கள் ஏற்பட போகின்றது, இதில் என்ன பாதகங்கள் என்ன, யோகங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இதற்கு என்ன நிவர்த்தி, என்ன பரிகாரம், நல்ல யோகங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன நல்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை விளக்கமாக ஆதாரப்பூர்வ, நல்லா கவனிக்கணும், ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன். புரிஞ்சுட்டீங்களா? கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் ஒரு சிறிய காலம் இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய தன யோகத்தை, செல்வயோகத்தை கொடுத்துவிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில், அதாவது ஒரு மொத்த பலன்களை, ஒரு மாத பலன்களை கூறுவதை விட அந்தந்த வார கிரக அமைப்புகள் ரொம்ப துல்லிதமான முறையில் கொடுக்கப்படுகின்றது உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் துல்லிதமான முறையில் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை வைத்து உங்கள் யோகங்கள் இங்கே சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் உங்களுக்கு பலன்கள் இங்கே வழங்கப்படுகின்றது. ஆக இது கடந்த காலங்கள் என்னென்ன தோஷங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாதிப்புகள், இந்த வாரம் என்னென்ன யோகங்களை நீங்கள், சிறப்பான யோகங்களை, என்னென்ன யோகங்களை அனுபவிக்க போகிறீர்கள், இதில் என்ன அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்ன சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது, இதில் என்ன தெய்வ வழிபாடை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். ஆக மீண்டும் இங்கே ஒரு விஷயம், இது பொது பலன்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா பிரம்மன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தலையெழுத்து எழுத மாட்டார். இப்போ மீன ராசி மேச ராசின்னா இங்கே சொல்கின்ற பலன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல. இதில் வந்து ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக அதில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அதுக்கு வித்தியாசம் வரும். அப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் அது எப்போ சரியாகும் அப்படின்னா அதற்கான விதிகளை, அதற்கான யோகங்கள் எப்போ நடக்கும், அதுக்கான குறைபாடுகள்லாம் எப்போ நீங்கும், அதற்கான தோஷங்கள்லாம் எப்போ நீங்கும், அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய எதிர்கால விதி எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இப்போ வந்து எல்லா ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்களை ஆதாரபூர்வ கிரக அமைப்புகளுடன் அனைத்து யோகங்களையும் இங்கே உங்களுக்கு வழங்கப் போகிறேன். வாரப்பலன்கள் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை, ஆங்கில தேதி 29/9/2025 முதல் 5 நல்லகனி 5/10/2025 வரை, 5/10 புரியுங்களா, 5/10 அக்டோபர். ஆக இதற்குரிய வார பலன்கள். ஆக தொடர்ந்து இப்போ மிகப்பெரிய ஒரு தனம், செல்வம், வியாபாரம், வருமானம், பதவி யோகம், குடும்பம், மகிழ்ச்சி என்று சிறந்து மேலும் மேலும் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதிர்ஷ்டக்காரர்கள் என்று சொல்லலாம், மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரர்கள் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் பல அதிர்ஷ்டங்களை, பல செல்வங்களை, பல பல வருமான முன்னேற்றங்களை மேலும் மேலும் அடையக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஏனென்றால் அவங்களுக்கு அதாவது 2ஆம் இடத்திற்கு காரகத்துவம் வாய்ந்த ஒரு குரு பகவான் அந்த 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்திற்கும் வருமானத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய உயர்வு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். குடும்பத்தில் சுபகாரியத்தை நடத்தியே கொடுப்பார். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை, உயர்ந்த கல்வியை கொடுத்தே தீர்வார். சொத்துக்களை தருவதிலும் வருமானத்தை கொடுப்பதிலும் எந்தவித பங்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை. அதே ரிஷபராசிக்கு 6ஆம் அதிபதி, அதாவது 6ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு சொத்துக்கள் வாங்கும்போது கவனமாக இருக்கும். ஏன்னா வம்பு வழக்குகள் ஏற்படாது. ஒருபுறம் நன்மையான யோகங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கண்ணை மூடி காட்டில் விழுந்துடக்கூடாது. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அங்கே காசு வருது, ஆனால் காசு கொட்டக்கூடிய நேரம் தான், வருமானம் கொட்டக்கூடிய நேரம் தான், பதவி உயர்வுகள் பெறக்கூடிய யோகம்தான், செல்வ செழிப்புகள் ஏற்படக்கூடிய யோகம்தான், பேரும் புகழும் ஏற்படக்கூடிய யோகம்தான். ஆக இதெல்லாம் காசு பணமெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கே, நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லி கண்ணை மூடி காட்டில் விழுந்துடக்கூடாது. காட்டில் போய் காசை போட்டுருக்கூடாது. காட்டில் காசை போட்டால் மண்ணும் பொண்ணாகும் சொல்லி போட்டேங்க அப்படியே மண்ணுக்குள்ளே போஞ்சு போயிடும். பொண்ணும் போஞ்சு போய் அடுத்தவனுக்கு புதையலாக போயிடும். மண்ணுக்குள்ள பொண்ணு போஞ்சு போயிடும். மண்ணும் பொண்ணாமல, மண்ணுக்குள்ள பொண்ணு போஞ்சு போயிடும், அடுத்தவனுக்கு புதையலா போயிடும், உங்களுக்கு கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தவன் காக்கா உட்கார பணம்பல விழுந்த கதையை அவனுக்கு யோகம் அடிச்சு போகும். ஆக நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலத்துல டாக்குமெண்ட் பிரச்சனைகள், இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் சுகாதாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாகவும் ஜாக்கிரதையாக வாகன போக்குவரத்து, இடம், வீடு, டாக்குமெண்ட் பிரச்சனைகள், சொத்து வாங்குவது, ஏன்னா காசு வருமானம் வரும். அதற்கான செலவினங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து, கார் வாகனம் வாங்கினாலும் சரி, சொத்து வாங்கினாலும் சரி, கொஞ்சம் கவனமான முறையில் ரொம்பவும் பல ஆலோசனை பெற்று நீங்கள் செய்ய வேண்டியது. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு உயர் பதவி, திடீர் யோகம், லாட்டரி யோகம், உயர் பதவிகள், நல்ல வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, உயர்ந்த பதவி, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, சமூகத்தில் ஒரு பதவி. புரிஞ்சுட்டீங்களா? திடீர் செல்வ யோகம் என்று எல்லாமே ஏற்படக்கூடியது. உயர் கல்வி, பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு உயர்கல்வி, நீங்கள் படித்தாலும் சரி, உங்கள் பிள்ளை படித்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம். இப்போ சூரியன் புதனும் சேர்ந்திருப்பது அரசாங்க உத்தியோகம். இது உன்னுடைய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மாறுது. அதாவது ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் வந்து லாட்டரி யோகம் சொல்லக்கூடியது. லாட்டரி
ஏன்னா புதன் பேப்பரை சம்மந்தப்பட்டவர். அப்போ ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உட்காரும்போது லாட்டரி யோகத்துக்கு லாட்டரி சீட்டு இல்லாட்டினாலும் லாட்டரி போல் யோகத்தை கொடுப்பார், வருமானத்தை கொட்டி கொடுப்பார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து அரசாங்கத்தை உயர் பதவி அடைவது, அரசாங்கத்தால் உயர் பதவி, நல்ல ஒரு முன்னேற்றம், பேரு புகழும் கிடைப்பது. அப்போ இவ்வளவு சிறப்பான அம்சங்கள் அமைந்திருக்கிறது. ஆக இந்த 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த நல்ல யோகத்தை கொடுத்து திடீர்னு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்கு ஏற்றவாறு இந்த புதன் என்னன்னா 1ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ பிள்ளைகளுக்கு உயர்கல்வியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், உயர்கல்வி கிடைப்பதில் ஒரு பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ரோகஸ்தானத்துக்கு போகிறார், புத்திரஸ்தானாதிபதி பூரிய சொத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்டதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு சுகாதாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மாமன் வழி உறவுகள், அவங்களோட சொத்துக்களில் நீங்கள் ஒரு சொத்தை பேசி முடிக்கும்போது, உறவுகளில் ஒரு சொத்தை பேசி முடிக்கும்போது மாமன் வழிகளை எனக்கு தெரியாமல் நீ எப்படி முடிக்கலாம் அப்படின்னு மாமன் சண்டைக்கு வரலாம். நான் தாண்டா எனக்கு தெரியாம எப்படி நீ பேசி முடிக்க முடியும் அப்படின்னு அவர் சண்டைக்கு வரலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஆக மாமன் வழி உறவுகள், சொந்த பந்த உறவுகள், அவருடைய உறவுகள்லாம் எதிர்ப்பாகக்கூடிய காலங்கள் இருக்குது. அதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும் போது இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புகள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தெய்வ பக்தியோடு நீங்கள் அதற்கான வழிபாடு, முருகன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, முருகன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இந்த வழிபாடை செய்து கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூமிக்கு சம்பந்தப்பட்டது முருகன், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகன், செல்வத்தை தரக்கூடிய பெருமாள், அந்த 3 தெய்வங்களையும் நிச்சயமாக நீங்கள் வழிபட்டு கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி புதன் கொஞ்சம் மோசமான நிலைக்கு போகிறாரு. உங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கடன் பிரச்சனை ஈடுபடக்கூடாது. கடன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத கடன் வாங்கிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? வருமானம் வருதே, எங்கிட்ட ஒரு 10 கோடி தரேன்றாங்க அப்படின்னு ஏதாவது வாங்கிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா கடன் கொடுப்பதற்கும் அரசாங்கமோ தனியார் துறையோ உங்களுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் நல்ல உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் கடன் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஒரு 50 கோடி வாங்கிக்கிங்க, அந்த மாதிரி கோடிக்கணக்கில் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ இருக்கிற கிரகம் உங்களுக்கு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? ஆக கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. அதற்குரிய சில காலங்கள் வரும். அடுத்த வாரம் என்ன கிரக அமைப்புன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான். இப்போதைக்கு இந்த வாரம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்த்துருக்கு. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.